ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கத்திரிக்காய் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. காம்பு எதையுமே கட் பண்ணக்கூடாது, முழுசாக தான் இருக்கணும். இப்போ எப்படி வெட்டுறதுன்னு வாங்க சொல்லித்தரேன். இந்த பகுதியில் 4 கீரல் போட்டுக்கோங்க. அதாவது இப்படி இந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் கீரல் போட்டால் போதும். அதுக்கு மேலே போட்டிங்கன்னா கத்திரிக்காய் பிரிஞ்சு வந்துடும். இதே மாதிரி 4 கீரல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்குள்ளே தான் நம்ம மசாலாலாம் ஸ்டஃப் பண்ணி பொரிக்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா கத்திரிக்காயிலையுமே நம்ம கீரல் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. கத்திரிக்காயை நீங்கள் வெட்டுறப்ப இந்த நுனி பகுதியில் வந்துட்டு சில சமயம் சூத்தையாக இருக்கும், அதாவது கருப்பு கலரில் வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி அந்த பார்ட்டையே இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. இப்போ வாங்க மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன். மிளகுத்தூள் சேர்க்குறனால நம்ம கத்திரிக்காயை பொரித்து வாயில் வைக்கிறப்ப அப்படியே சுருன்னு ஒரு டேஸ்ட் வரும், அது சூப்பராக இருக்கும். கடைசியாக இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே சேர்க்காம சும்மா ட்ரையாகவே மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி எதுவும் சேர்க்காம ட்ரையாகவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மசாலா ரெடியாக இருக்குது, கத்திரிக்காயும் ரெடியாக இருக்குது. எப்படி உள்ளே இப்போ வைக்கிறதுன்னு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டு கொஞ்சோண்டு மசாலா இந்த கீரைலாம் அப்படியே போட்டு விட்ருங்க. ஸ்பூன் வச்சே பண்ணுங்கள். கை வச்சிங்கன்னா கத்திரிக்காய் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி நீங்கள் உள்ளே அந்த மசாலாவை போட்டு விட்ருங்க. இப்போ இதே மாதிரியே நம்ம எல்லா கத்திரிக்காயும் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா கத்திரிக்காயிலையுமே மசாலா நல்லா படுற மாதிரி தடைய வச்சாச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுக்கலாம். இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பேர்லேயே எண்ணெய் கத்திரிக்காய் தான். எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த ரெசிபிக்கு எண்ணெயை ரொம்ப சூடாக விட்டுறாதீங்க, அப்புறம் போட்ட உடனே ஒரு பக்கம் மட்டும் கரிஞ்சிரும், மற்ற பக்கம்லாம் வேகாது. இப்போ நம்ம எல்லா கத்திரிக்காயும் எடுத்து உள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி அளவான சூடு இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அகலமான பாத்திரமா எடுத்துக்கோங்க, அப்போ உங்களுக்கு பொரிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபோர்க் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும் திருப்பி போடுறதுக்கு. இப்போ இந்த மாதிரி 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கத்திரிக்காயை நல்லா திருப்பி போட்டு வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நம்ம வதக்கிட்டோம். இப்போ நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எல்லாருமே வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய்.